கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இது ஒரு பெரிய இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக உங்களோடு கூட இந்த ஆடியோ மெசேஜ் மூலமாக பேசுவதில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. சென்ற ஒரு வேத பாட வகுப்புக்கும் இப்பொழுது நாம் பேசக்கூடிய இந்த ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜுக்கும் ஒரு மாதத்திற்கு மேலாக ஒரு பிரேக் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய கிருபையினாலே அடியேன் வேலை நிமித்தமாக அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு ஒரு 2 வாரங்கள் போய் வரத்தக்கதாக ஒரு சூழ்நிலை. டிசம்பர் 4ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவுக்கு பயணம் செய்தேன். மீண்டுமாக கடந்த சனிக்கிழமை, அதாவது டிசம்பர் 21ஆம் தேதி காலையிலே மீண்டுமாக சென்னை திரும்பினேன். அதனால என்னால் உங்களோடு கூட இந்த ஒரு வேத பாட வகுப்புகளை தொடர முடியவில்லை. ஆனாலும் இதோ வருகின்ற வெள்ளி சனி இந்த கடைசி பாகம், புதிய சிருஷ்டி என்கிற அந்த கடைசி பாகத்தை நாம் பார்த்து நிறைவு செய்வோம். சரி, இப்பொழுதும் மிகச்சிறிய ஒரு செய்தி. இன்றைய தினம் கிறிஸ்து பிறப்பை எல்லோரும் நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் தினத்தை ஒட்டி நம்முடைய ஒரு சேனலிலும் ஒரு பொதுவான ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம். அது நிமித்தமாக இந்த ஒரு செய்தியும் கூட அதிகபட்சமாக ஒரு 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடத்திற்குள்ளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அநேக வேத பகுதிகள் இல்லை, இருந்தாலும் ஒரு சில வேத வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இன்று அநேகர் யூடியூப் காணொலிகள்ல அவர்கள் போடக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, டிசம்பர் 25 கிறிஸ்து பிறந்தாரா, நிஜமாகவே அவர் பிறந்தாரா, இல்லை டிசம்பர் 25ஆம் தேதியில கிறிஸ்மஸ் கொண்டாடுவது என்பது தவறு, அது கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம், இன்னும் அது பொய்யை பின்பற்றுதல் என்று பல்வேறு காரியங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்ப இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரா என்றால் இல்லை. இதை குறித்து நம்முடைய சேனல்லையும் அநேக காணொலிகள், இன்னும் சொல்லப்போனா கடந்த ஆண்டு டிசம்பர் 2023 நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல்லையே அதற்கான ஆதாரங்களை நாம் பதிவு செய்திருப்போம். இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்திருக்க கூடும் என்றால் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளாக பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான பல சான்றுகளை நாம் அளித்திருப்போம். ஒன்றுக்கும் மேற்பட்ட காணொலிகள் கூட இருந்திருக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்க கேட்டீங்கன்னா, அது எல்லாவற்றையும் மீண்டுமாக கொடுத்தோம் என்றால் மீண்டுமாக நேரம் செல்லும். ஆனால் ரொம்ப சுருக்கமாக அதனுடைய காரியத்தை நாம் இங்க சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்தது 3.5 வருடங்கள். அதாவது 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். 3.5 வருடங்கள் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தின் முடிவு காலத்துல, அதாவது 33 வயதில் அவர் சிலுவை மரணம் அடைகிறார். மரணம் அடைந்து உயிர் தெழுகிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்தது மார்ச் ஏப்ரல். அப்ப 3.5 வருடம் என்றால் அந்த 6 மாதங்கள், அந்த 6 மாதங்கள் முடிவில் 3 வருடங்கள் 6 மாதங்கள், அந்த 6 மாதங்கள் முடியும் பொழுது அது மார்ச் ஏப்ரல்னா, அந்த 6 மாதத்திற்கு முன்பதாக அவருடைய 33வது பிறந்த நாள் வந்திருக்க வேண்டும். அது செப்டம்பர் அக்டோபர்ல இருந்தாதான் மார்ச் ஏப்ரல்ல வரும்போது 6 மாதங்கள் நிறைவடையும். ரொம்ப எளிதான ஒரு கால்குலேஷன் தான். 33rd பர்த்டே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவர் எந்த காலத்துல அவர் பிறந்திருக்க வேண்டும். இன்னும் இது போல பல சான்றுகள் வேதத்துல இருக்கிறது. அதை குறித்தெல்லாம் நம்முடைய காணொலியில பேசியிருக்கிறோம். அப்ப டிசம்பர் 25ஆம் தேதியில கிறிஸ்து அப்பொழுதுதான் பிறந்தார் என்று சொல்வது சரியா என்று கேட்டால் அது சரியில்லை. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறக்கவில்லை. ஆனா அதே நேரத்துல டிசம்பர் 25ஆம் தேதியில கிறிஸ்துமஸ் என்று சொல்லி ஒன்றை ஆசரிப்பது, ஒன்றை கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறுவது, ஸ்பிரிச்சுவலாக முழுவதுமாகவே
அது ஒரு தவறான ஒரு பிராக்டிஸா என்று சொன்னால் அதற்கும் இல்லை என்றுதான் என்னுடைய பதில். ஏனென்றால் கிறிஸ்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்துல பிறந்தார் 2000 வருஷங்களுக்கு முன்பாக. அது வேதபூர்வமான சரித்திரபூர்வமான சத்தியம். என்றால் இந்த உலக வரலாறே இயேசு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழ்ந்ததை யாராலும் மறுக்க முடியாது. அதற்கு சரித்திரபூர்வமாகவே நமக்கு காலத்தை இறைவன் உடைத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் அவர்களால் கூட இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இந்த உலகத்துல வாழ்ந்ததை அவர்கள் மறுக்க முடியாது. சரி, அப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தது உண்மை. ஆனால் ஒரு சில காலகட்டங்கள், அதாவது அவர் துல்லியமாக எந்த நாளிலே பிறந்தார் என்று சொல்லி சரியாக பர்ஃபெக்டாக யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதை தேவன் மறைத்திருக்கிறார். இன்னும் நம்ம சொல்லும் பொழுது கூட எப்படி சொன்னோம் என்றால், செப்டம்பர் பாதியில, அதாவது மிட் செப்டம்பர் டு மிட் அக்டோபர், செப்டம்பர் 15 இருந்து அக்டோபர் 15 வரைக்கும், அது செப்டம்பர் 1 இருந்து 30 வரைக்கும் கூட சொல்லலாம், அக்டோபர் 1 இருந்து 15 வரைக்கும் கூட சொல்லலாம். அக்டோபர் 15க்கு மேல ரொம்ப டிலே ஆயிடும். ஸோ அக்டோபர் 15 தான் லாஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொன்னா கூட துல்லியமாக இந்த நாளிலே அவர் பிறந்தார் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் அதை மறைத்திருக்கிறார். இது போன்ற அநேக காரியங்களை வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். உபாகமம் 23 என்று நினைக்கிறேன், 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். டியூட்ரானமி 23:23. இன்னும் விசேஷமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12வது வயதுல தேவாலயத்துல அவர் பரிசேயர் சதுசேயர்களோடு வேதபாரகரோடு உரையாடி கொண்டிருக்கிறதை, வினாவுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப மரியாளும் யோசேப்பும் வந்து அவரை தேடுகிறார்கள். அவருடைய பெற்றோர் அவரை தேடுகிறார்கள். நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30வது வயதுல ஞானஸ்நானம் பெறுகிறார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த 18 வருடங்கள் என்ன நடந்தது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில? தேவன் மறைத்திருக்கிறார். வேதத்துல அதை பத்தின எந்த ஒரு பதிவோ குறிப்போ கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அது நமக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தேவையற்றது. முக்கியமான விஷயங்களை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். சரி, அப்ப அதை போல இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நாள் தெரியணும்னு கர்த்தர் வந்துட்டு நமக்கு கொடுக்கல. அப்படி தெரியணும்னு இருந்திருந்தா கர்த்தர் அதற்கேற்ற விதமாக சரித்திரத்தை அமைத்திருப்பார். பின்னாட்களில் இன்னும் வரலாறு நன்றாக முன்னேறிய பொழுது இன்னும் இப்ப ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக பிறந்திருந்தால் நிச்சயமாகவே பர்த்டே வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக அக்யூரேட்டா ரெக்கார்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு காந்தியினுடைய பர்த்டே அப்படின்னா அக்டோபர் 2ஆம் தேதி நன்றாக நமக்கு தெரியும், துல்லியமாக ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனா அது போன்ற ஒரு காலகட்டத்தில் நாம் பிறக்கவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது அதை தேவன் மறைத்திருக்கிறார். அதை போலதான் இன்னும் அவருடைய வருகை எப்பொழுது வருவார் என்றால் அந்த தேதியும் சரியான தேதி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருவேளை அநேகர் ப்ரெடிக்ட் பண்ண முயற்சி செய்து அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். நம்ம பார்த்திருக்கிறோம் சரித்திர பூர்வமாக பல காலகட்டங்கள்ல. அப்ப இன்னும் இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் இதோ, அதை அந்த நாளையாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறியார்கள். தேவதூதர்கள் அறியார்கள், மனுஷகுமாரனும் அறியார் அந்த காலகட்டத்தில். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது எல்லாமே வெளிப்படை. ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் இருந்த பொழுது அப்ப அதை குமாரனும் அறியார் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் சொன்னார். அப்ப இது போன்ற அநேக காரியங்களை வேதத்திலே மறைவாக கர்த்தர் வைத்திருக்கிறார், அறிந்து கொள்ள முடியாதபடி. இப்ப பிரசங்கி 3:16 அதுதான் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் 15 காலத்துல நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் ஆதி முதல் அந்த வரைக்கும் தேவன் செய்து வருகிறதை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
அப்ப எதுக்காக இந்த இவ்வளவு காரியங்கள் பேசணும்னா, அப்ப கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25ஆம் தேதியிலே நாம் அதை நினைவு கூறுவது முற்றிலும் தவறானதா அப்படின்னா, இல்லை என்பதே என்னுடைய ஒரு என்னுடைய எண்ணம். அதற்கான ஒரு பதில தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பதில் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை 2000 வருஷங்களுக்கு முன்பாக. ஆனால் எக்ஸாக்ட்டாக எந்த தேதியில என்று சொல்லி யாராலும் சரியாக கணிக்க முடியாது. அப்படியே கணிச்சாலும் அதை உறுதிப்படுத்த முடியாது. அப்ப உறுதிப்படுத்த முடியாத ஒரு தேதி என்று சொல்லி இருக்கும் பொழுது, அதை ஏதோ ஒரு தேதியிலே அதை நினைவு கூறுவது என்பது தவறாக இருக்க முடியாது. அப்ப டிசம்பர் 25 தவறு என்று சொன்னால், தவறு தான் அது. ஆனா அது அக்யூரேட்டா எந்த தேதி என்று சொல்லி சொல்ல வேண்டும். அதை சொல்ல முடியாது. அப்ப 300 வருடங்களுக்கு பின்பாக கான்ஸ்டன்டைன் அவருடைய காலகட்டங்களுக்கு பின்பாக வந்த பொழுது, அவர்கள் ஒரு சில ட்ரெடிஷன்ஸோடு கூட ஏற்கனவே இருந்த மற்ற ஒரு அ பாரம்பரியங்களோடு இதை சேர்த்து கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை கொடுத்தார்கள். அது முதற்கொண்டு அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறதுனால ஒரு பாரம்பரிய வழக்கமாக இந்த காரியம் இருக்கிறது. ஆனால் இதை ஏன் நான் ஒரு பெரிய தவறாக ஒரு ஒரு முற்றிலும் ஒரு கிறிஸ்தவத்திற்கு விரோதமானதாக, மெய் கிறிஸ்தவத்திற்கு விரோதமான ஒரு காரியமாக நான் ஏன் இதை பார்க்கவில்லை என்றால், இது பர்ஃபெக்டான ஒரு பிறந்த நாள் தெரியாதனால ஏதோ ஒரு நாளை வைத்து அந்த நாளிலே அல்லது அந்த காலகட்டங்கள்ல கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அந்த சம்பவங்களை நினைவு கூறுவது. அப்ப அந்த ஒரு வேத பகுதிகளை தியானிப்பது, அந்த ஒரு காரியங்களை நாம் தியானிப்பது, யோசிப்பது. அப்ப அந்த ஒரு காலங்களை கூட நாம் நினைவு கூறுவது என்பது தவறானது அல்ல. ஏன்னா இந்த ஒரு காலங்களிலும் கூட அநேகருக்கு நற்செய்தி என்பது அறிவிக்கப்படுகிறது. கேரல்ஸ் மூலமாக, இன்னும் பிரதிகள் மூலமாக, இன்னும் பல்வேறு நபர்களுக்கு போய் கிறிஸ்துவை பற்றி சொல்வதன் மூலமாக, இன்னும் கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் என்ற ஒரு காரியத்தை வைத்து நாம் பலருக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்ல முடியும். சர்வத்தையும் படைத்த தேவன் ஒரு மனிதனாக அவதரித்து நமக்காக பிறந்தார் என்று சொல்லி இந்த ஒரு காலகட்டங்களை பயன்படுத்தி நாம் சொல்ல முடியும். அப்ப ஒரு நற்செய்தி அறிவிக்க முடியும். ஆகவே நான் இதை முற்றிலும் தவறு என்று சொல்லி நான் புறக்கணிப்பது இல்லை. ஆனா டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்பது உண்மை. சரி, அப்ப இது வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இந்த ஒரு கிறிஸ்துமஸ் மெசேஜுக்கு நான் கொடுக்கிறேன். அடுத்ததாக இந்த கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறக்கூடிய இந்த ஒரு நாளில் என்ன ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவருடைய இருதயத்திலே பேசினார் என்றால், அந்த செய்தியினுடைய தலைப்பு பயப்படாதிருங்கள், மனிதனாக அவர் அவதரித்த கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள், மனிதனாக அவதரித்த கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். அப்ப இதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பு. இதுல முதலாவது பயப்படாதிருங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஒரு காரியம், இப்ப பயம் இல்லாதவர்கள் யாராவது உண்டா என்றால் யாரும் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு காலகட்டத்துல பயப்படுவது உண்டு. அப்ப அந்த பயம் எப்பொழுது தோன்றியது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாமும் ஏவாளும் விளக்கப்பட்ட அந்த கனியின் விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது அதற்கு பின்பு தேவனாகிய கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அது விட்டு போகும்பொழுது அவர்கள் அங்க ஆதாம் என்ன சொல்றாருன்னா, நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால பயந்து உம்முடைய சமூகத்திற்கு மறைவாக நான்
விலக்கி ஒழித்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பயந்து அப்படிங்கிற ஒரு காரியம் அங்க வருது. ஏன் பயம் வரணும்? ஏன்னா அவர்கள் ம், கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்த காரியத்தை அவர்கள் செய்ததினாலே, மீறுதல் வந்ததுனால, பாவம் பிரவேசித்ததுனால, அது அவர்களுக்கு பயத்தை கொண்டு வந்தது. என்ன பயம்? என்ன தண்டனை கிடைக்குமோ? அப்ப அவர்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு வித்தியாசம் தெரியுது. என்னன்னா, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, மாம்ச கண்கள் திறக்கப்பட்டு, அவர்கள் நிர்வாணியா இருக்கிறதை அவர்களால் உணர முடிகிறது. அதற்கு முன்பு அது இல்ல. மாம்ச கண்கள் மூடப்பட்டிருந்தன, ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தன. அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தேவனோடு அவர்கள் சஞ்சரிப்பதுல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா, இப்ப ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு உள்ள. என்னன்னா, அவர்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டன. சரி. ஆக, அப்ப பயம் உள்ளே பிரவேசிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனா இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் பொழுது சொல்லப்பட்ட செய்தி, தேவதூதன் அங்கே வந்து நிற்கும் பொழுது மேய்ப்பர்கள் நடுவுல, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 15 வசனத்துல வரும். அப்ப தேவதூதன் வந்து நிற்கும் பொழுது எல்லாம் பயப்படுறாங்க. பயப்படும் பொழுது தேவதூதன் சொல்லுகிற காரியம், பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப இதுதான் நற்செய்தி. அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு விஷயம், தண்டனை கொடுத்துட்டு, ஆனா என்ன வாக்கு பண்றாருன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார், உன் வித்திற்கும் ஸ்திரீயின் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அங்க சொல்லிட்டு வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவது எங்கன்னா, கிறிஸ்து பிறந்த பொழுது சர்ப்பத்தினுடைய தலை நசுக்குவதற்காக மனுஷகுமாரன் அவதரித்து விட்டார். அதான் மனிதனாய் அவதரித்த கர்த்தர். அப்ப வார்த்தையாயிருந்த அந்த இறைவனே மனிதனாக, ஒரு குழந்தையாக கன்னியின் வயிற்றிலே பிறக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டுல முதலாவதாக பயம் பிரவேசித்தது. புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி. இன்னும் பயம் என்று சொல்லும் பொழுது அடுத்ததாக கர்த்தர் முதலாவதாக வேதத்துல பயப்படாதே என்று சொல்லி எங்க சொல்றாரு. பல இடங்கள்ல பயப்படாதே என்று திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கோம். ஆக முதல் இடத்துல எங்க சொல்றாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல ஆபிரகாம் இடத்துல, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் சொல்லி சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாம் இடத்துலதான் முதல் முதல் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதைத் தொடர்ந்து பல இடங்கள்ல பல நபர்கள் கிட்ட கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் இந்த ஆண்டு ஜனவரி 1 தேதியில நான் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் கூட, அந்த வார்த்தை ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னே இருக்கிறேன். சரி. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அநேக இடங்கள்ல சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஒரு சில இடங்கள்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் பாருங்க. இயேசு கிறிஸ்து படகிலே நித்திரையா இருக்கிறார். அப்ப காற்றும் கடலும் இறைகிறது, படகு அமிழத்தக்கதாக அலைகள் உண்டாகிற பொழுது அவர்கள் போய் இயேசு கிறிஸ்து நித்திரையா இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவரை எழுப்பி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படிங்கும் பொழுது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? அப்ப உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். இன்னும் ஒரு முறை அவர் கடலில் நடந்து வருகிற பொழுது பேதுரு நானும் இறங்கி நடந்து வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்ப சரி நடந்து வா அப்படின்னு சொல்றாரு. பேதுரு படகுல இருந்து இறங்கி கடல்ல நடக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நோக்கி. இயேசு கிறிஸ்துவ நடந்து வர்றார். அப்ப திடீர்னு காற்று அதிகமா அடிக்கும் பொழுது, சுற்றி பார்க்கும் பொழுது, இப்ப இயேசு கிறிஸ்து மேல இருந்த கண்ணை எடுத்து விட்டு சுற்றி அலைகளை பார்க்கும் பொழுது முழுக ஆரம்பிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து கையை பிடித்து
என்ன சொல்றாருன்னா, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது பயம் என்ற ஒரு காரியம் வருது. அடுத்தது விசுவாசம் என்ற ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்ப முதல்ல பார்க்கும் பொழுது சீஷர்கள் வந்து அவரை எழுப்பும் பொழுது காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? அப்ப விசுவாசம், பயம் இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான ஒரு வல்லமைகள். சரி, இப்ப ஜெப ஆலய தலைவன் யவீர் யவீரனுடைய மகள் மரித்து போகிற பொழுது நீங்க மார்க்ல அந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னா, மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல வரும்னு நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல அங்க மரித்து போனான் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதுக்கு அதுக்கு முன்பாக வந்து கூப்பிடுறார், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால் வந்து கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அவள் மரண தருவாயில் இருக்கிறாள், வந்து நீங்க அவளை எழுப்புங்க அப்படிங்கும் பொழுது வீட்டிற்கு வரும் பொழுது எதிர்த்தா எதிர்த்து வருகிறவர்கள் இல்ல அவள் மரித்து போய்விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து யவீருவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லுகிறார். அப்ப பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. அப்ப பயமும் விசுவாசமும் எதிர் எதிர் வல்லமைகள். அப்ப விசுவாசம் உங்களுக்கு நன்றாக இருந்தால் பயம் இருக்காது. அல்லது விசுவாசம் ஒரு 90% உங்களுக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 10% பயம் இருக்கும். 99% விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் 1% பயம் இருக்கும். இன்னும் 50-50 என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்ப விசுவாசத்தினுடைய அளவு, விசுவாசம் விசுவாசத்தை பெருகச் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். கடுகளவு விசுவாசம். அப்ப அந்த அளவு கூட அவர் சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி என்னவென்றால், பயப்படாதிருங்கள், மனிதனாக அவதரித்த கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். அப்ப நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்? ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது அந்த பயம் இருக்காது. எந்த பயமும் இருக்காது. நம்முடைய தலையில ஒரு முடி கீழே விழுந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. நமக்கு என்ன நேரிட்டாலும் அவர் அறியாமல் நேராது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஒருவேளை நாளைய தினத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி சவால் வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த பயம் இல்லாமல் போகும். அந்த டிப்ரெஷன் இல்லாமல் போகும். அந்த ஆங்ஸைட்டி இல்லாமல் போகும். அந்த ஃபியர் அல்லது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இல்லாமல் போகும். இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு கவலை, ஒரு அங்கலாய்ப்பு இல்லாமல் போகும். ஆக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் பயத்திற்கு எதிரான ஒரு வல்லமை. பயம் என்பது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்ப வந்ததை போல அது ஒரு எதிர்மறையான ஒரு வல்லமை. அது உங்களை எல்லா காரியத்திலும் கலங்க செய்யக்கூடிய வல்லமை. எதிர்மறையான நெகட்டிவ் ஃபோர்ஸ் அது. அதை விசுவாசம்ங்கிற பாசிட்டிவ் ஃபோர்ஸை வைத்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்ப எதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை சீஷரிடத்துல மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப அவர் நம்மோடு கூட இருக்கிறதற்காக தான் அவர் இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போய் ஆவியானவரை நமக்குள்ளாக அனுப்பி ஆவியானவர் மூலமாக நம்மோடு கூட இருக்கிறார்.
அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நோக்கம் மீண்டுமாக மனிதனோடு கூட அவர் சஞ்சரிப்பது, அவர் நம்மோடு கூட இருப்பது, நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்தி செல்லுவது, இன்னும் நம்மை நித்திய ஜீவனிலே அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவது, இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவது, இது போன்ற உன்னத உயரிய நோக்கங்களுக்காகவே அவர் மனிதனாக அவதரித்தார். தேவனாகிய கர்த்தர் மனிதனாக அவதரித்தார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த ஒரு கிறிஸ்து பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே, இந்த நாட்களிலேன்னு சொல்லலாம், நாம் மனதிலே வைக்க வேண்டிய காரியம், அல்லது ஒருவேளை நீங்க எந்த ஒரு சூழ்நிலை வழியாக போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை மகிழ்ச்சியான, சந்தோஷமான, பிரச்சனை இல்லாத, இன்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இல்ல ஒருவேளை மனக்கலக்கத்தோடு, இன்னும் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே, இன்னும் நான் இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேனே, போராட்டத்துல இருக்கனே, இன்னும் எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறதே, இன்னும் எனக்கு இந்த வியாதி இருக்கிறதே, இன்னும் என்னுடைய குடும்பத்துல இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறதே, இன்னும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே, இன்னும் திருமணமாகி இவ்வளவு நாட்களாகி எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே, இவ்வளவு ஒரு வருத்தத்திற்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்துக் கொண்டிருக்கிறேனே, இனி என்ன சம்பவிக்குமோ, வரப்போகிற வருடம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், பயந்து கொண்டிருப்பீர்களே ஆனால், கர்த்தர் உங்களுடனே சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதிருங்கள். இதோ மனிதனாக அவதரித்த நான், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த நான், உங்களுக்காக உயிரோடு எழுந்த நான், இப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதை நீங்கள் விசுவாசித்தீர்களே என்றால், உங்களுடைய பயம் இல்லாமல் போகும். ஆவியானவர் சொல்லுகிற காரியம், பயப்படாதிருங்கள். மனிதனாக அவதரித்த கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஆமென்.